கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவேக்கா தங்கள் பக்கம் நெருங்கி வரப்போதான் நினைச்சிட்டு கொடி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பட்டு பேசினாங்க. அவங்க கூட்டம் வந்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்கின்ற கூட்டங்களில் பாஜக கொடி, கூட்டணி கட்சியான பாஜகவோட கொடி இருக்கோ இல்லையோ தாவேக்காவோட கொடி எல்லாம் அந்த கட்சியோட அனுமதி இல்லாமலே வச்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல அது அதிமுக இருந்து பிரிந்து வந்து இருக்கக்கூடிய ஓபிஎஸ் வந்து சொல்றாரு, அடுத்து 2026 கோட்டையில வந்துட்டு திமுக கொடி தான் பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? உண்மைதானே சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து கூட்டணி அதிமுகவோட சேரணும்ன்ற எண்ணம் இல்ல. ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இல்ல தினகரன் அவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா வந்து அதிமுகவோட சேர்றதை தாண்டி திமுகவே வந்தாலே போதுன்ற எண்ணங்களுக்கு அவங்களே வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுக வந்தாலே மக்களுக்கு நல்லது தானே செய்யறாங்க. இதை தாண்டி பிஜேபியோ ஏடிஎம்கேயோ புதுசா ஒன்றும் நல்லது செய்ய போறது இல்லையே. இதுவரைக்கும் செய்யல. பாஜகவோ இல்ல வந்து அதிமுகவோ எடப்பாடி அவர்கள் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா அவரு முதல்வரா பதவியேற்றதுக்கு அப்புறம் என்ன நல்லது செஞ்சாரு? ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. அப்படின்னும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் உண்மையைதான் கூறியிருக்காரு. அவரு அதாவது அரசியல் தெரிந்தவர், அதனால அவர் உண்மையைதான் கூறியிருக்காரு. மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகமே 2026 7வது முறையா, இன்னைக்கு தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி 7வது முறையா ஆட்சி அமைப்போம் அப்படின்றதுதான் உண்மை. பீகார்ல வந்து பெரும் பரபரப்புகள் இப்போ தமிழ்நாடு உட்பட இன்னும் 12 மாநிலங்கள் வந்து தேர்தல் ஆணையம் கணக்கெடுக்க போதா சொல்லுகிறது. திமுக வழக்கம் போல தன்னுடைய எதிர்ப்ப திமுக கூட்டணி கட்சியில் ஓரணியில் நின்று எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க, இதை வந்துட்டு விட மாட்டோம்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனா இந்த திட்டத்தை வந்து எஸ்ஐஆர் வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பதற்கான எல்லா வேலைகளும் செய்திருப்பதை எப்படி எடுத்துக்கிறீங்க? முதல்ல எடப்பாடி அவர்களுக்கு எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னே தெரியலன்றதுதான் உண்மை. எஸ்ஐஆர் அப்படின்றது தெரிஞ்சா அதை பற்றி முழு இது படிச்சிருந்தாருன்னா அவர் கண்டிப்பா வந்து எதிர்க்க தான் செய்யணுமே தவிர்த்து இதை வரவேற்க மாட்டாரு. 2002 2004 அப்ப செய்யப்பட்ட எஸ்ஐஆர் இதை வந்து இப்ப திரும்ப ரீஸ்டார்ட் பண்றாங்கன்னா கடந்த 21 ஆண்டுகளா நடக்காத ஒரு விஷயம் இப்ப புதுசா நடக்க போகுதுன்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது சாமானியனுக்கு கூட தெரியும். அப்ப அதையே பேசிக்கே புரிஞ்சு கொள்ளாம எடப்பாடி அவர்கள் பேசுறாரு அப்படின்னா அவருக்கு அதை பத்தின நாலேஜ் இல்ல ஃபர்ஸ்ட். அதுதான் உண்மை. அதே போல நவம்பர் 2ஆம் தேதி தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் பொழுது இது கண்டிப்பா இந்த திட்டம் வந்து தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகாது அப்படின்றத உறுதியா நம்பலாம்னு நினைக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் கொடுத்து திமுக வந்துட்டு சட்ட முன்னெடுப்புகளை எடுக்க போறேன்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாங்கக்கா, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைல சாருனால திமுகவுக்கு பயம். இன்னைக்கு வந்துட்டு தேர்தல் ஆணைய இந்த எஸ்ஐஆர் சார்ன்றதுல பாத்தீங்கன்னாக்கா திமுக பயம், ஏன் சார்னா பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலா திமுகவை பார்த்து கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து அந்த அதனுடைய பேசிக் நாலேஜ் இல்லாம தான் நயினார் நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி மாதிரியே பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து எந்த திட்டம் மத்திய அரசு அதாவது ஆளும் பாஜக வந்து எது கொண்டு வந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நல்லதுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போறவங்க தான் அதிமுகவா இருக்கட்டும் இல்ல பிஜேபியினரா இருக்கட்டும். எதிர்த்து கேள்வி கேட்க இங்க ஒரே தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி எதுனா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அனைத்து கட்சியினருமே இத கன்சிடர் பண்ணி நம்மளும் கைகோர்த்து இதுல இணைவோம் அப்படின்றத வந்து முன்னெடுப்பாங்க. எப்பயுமே இது யூஸ்வலா நடக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயத்த மத்திய அரசை எதிர்த்து ஒரு விஷயம் கேள்வி எழுப்பும் பொழுதுதான் இத அனைத்து கட்சியினரும் சிந்திக்கவே செய்வாங்க. ஆனால் என்றைக்குமே பிஜேபியினரோ அதிமுகவினரோ ஏன்னா கூட்டணி வேற வச்சுட்டாங்க. இதற்கு முன்னாடி கூட கூட்டணி கிடையாது. இப்ப கூட்டணி வேற வழியே இல்ல. கூட்டணிக்கு கை கோர்த்துட்டோம். அதனால நம்ம எது சொன்னாலும் நம்ம தலையாட்டி ஆகணும்ன்றதுனால எஸ்ஐஆர்ன்றோடைய நாலேஜே இல்லாம அதுல உள்ள சாருக்கும் இதுல உள்ள சாரையும் சேர்த்து பேசுறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கும் அதை பத்தி? எஸ்ஐஆர்னுடைய டேர்மே புரியாததுனால அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த சார் வந்தாலும் எந்த கொம்பை வந்தாலும் யாரு எதுவும் அசைக்க முடியாத அளவுக்கு பேஸ்மெண்ட் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இதேதான் அதிமுகவுக்கும் இருந்தது. ஆனால் இன்று நாளைந்தா உடைஞ்சு
அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதிமுகவை யாராலையும் அசைக்க முடியாத அளவு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப வேற வழி இல்லாம பாஜகவினுடைய நயினார் நாகேந்திரன் வந்து எடப்பாடிய புகழ்றதும், எடப்பாடி அவர்கள் மோடிய புகழ்றதும், மோடி அவர்கள் இவங்க 2 பேரையும் புகழ்றதுமா ஒரு கேலி கூத்தா எதிர்க்கட்சியினர் வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி, புது கூட்டணி வந்து செயல்பட்டுட்டு இருக்கு.